A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 4 நாட்கள் பயணமாக கேரளா சென்ற ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஐப்பசி மாத நிறைவு நாளில் சபரிமலையில் சுவாமி தரிசனம் செய்தார். இந்திய நாட்டின் ஜனாதிபதி தனது பதவி காலத்தில் சபரிமலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது இதுவே முதல் முறை. பெண்கள் செல்வது குறித்து வழக்குகளை சந்தித்த சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாட்டின் ஜனாதிபதி, அதுவும் பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண் ஜனாதிபதி தரிசனம் செய்திருப்பது ஐயப்ப மற்றும் ஹிந்து பக்தர்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் பரவசத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பம்பை நதி வரை கார் மூலம் பயணம் செய்த ஜனாதிபதி பம்பா கணபதி கோவிலில் பாரம்பரிய முறைப்படி இருமுடி கட்டிக்கொண்டு அங்கிருந்து சிறப்பு வாகனம் மூலம் கோவிலுக்கு சென்றார். ஐயப்பன் கோவிலுக்கு முதல் முறை செல்பவர்கள் கருப்பு உடை அணிந்து செல்வார்கள். நாட்டின் ஜனாதிபதியாகவே இருந்தாலும் ஆன்மீக நம்பிக்கை என்பது அவரவர் தனிப்பட்ட உரிமை மற்றும் அதன் நம்பிக்கைகளை, கட்டுப்பாடுகளை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்பதை உணர்த்தும் வகையில் முதல் முறை சபரிமலை சென்ற ஜனாதிபதி முர்மு கருப்பு உடை அணிந்து கோவிலுக்கு சென்றார். மேலும் 18 படிகளையும் அனைத்து பக்தர்களும் எப்படி இருமுடி கட்டிக்கொண்டு ஏறுவார்களோ அதேபோல்தான் ஜனாதிபதியும் இருமுடி கட்டிக்கொண்டுதான் 18 படிகளையும் ஏறினார். இதில் குறிப்பிடத்தக்கது, அவரது பாதுகாவலர்களும் இருமுடி கட்டிக்கொண்டு அவரோடு 18 படிகளையும் ஏறியது. இந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களை ஒன்றிணைக்கும் ஆழமான நம்பிக்கையை பிரதிபலிக்கும் ஒரு தருணமாக ஜனாதிபதியின் சபரிமலை பயணம் அமைந்திருக்கிறது. அந்த 18 படிகள் பல விவாதத்தையும் எதிர்ப்பையும் கண்டிருக்கின்றன. ஆனால் பக்தி எப்போதும் எந்த எதிர்ப்பையும் கடந்து செல்லும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நாட்டின் முதல் குடிமகளாக அல்லாமல் ஒரு சாதாரண பக்தையாய் அனைத்து கட்டுப்பாடுகளுடனும் அவர் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளார். பக்தி குழப்பத்தை ஏற்படுத்தாது, மாறாக அது தெளிவை, துணிவை ஏற்படுத்தும் என்பதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு நினைவூட்டி இருக்கிறார். இறை வழிபாடும் மத கட்டுப்பாடுகளும் நம்பிக்கைகளும் தனிப்பட்ட நபர் மற்றும் அந்த மதத்தை சார்ந்தது. நாட்டின் பிரதமராக இருந்தாலும் நாட்டின் முதல் குடிமகனாகிய ஜனாதிபதியாக இருந்தாலும் இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதை கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரள மாநிலத்தில் இருந்து தன் சபரிமலை தரிசனத்தின் மூலம் உணர்த்தியிருக்கிறார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு.